ராம் கண்டிப்பா சீதாவை பத்தி தான் விசாரிக்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கான். இப்ப இவனை எப்படியாவது கோவப்படுத்தி இரிட்டேட் பண்ணி என்னை அடிக்க வைக்கணும். அப்பதான் இவனை தூக்கி ஜெயில போட முடியும். ஆதி, சீதாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்ல ராம், ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்க மாட்டேங்குது. என்னங்க, எந்த க்ளூவுமே இல்லாம நாங்க எப்படி தேடுவோம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல புரியுது. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆயிடுச்சு. அதான் கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். சாதாரணமாவே எல்லா ப்ரூஃபும் கொடுத்து ஒருத்தரை தேடணும்னா 1 வாரமாவது ஆகும். நீங்க ஒரு ப்ரூஃபுமே இல்லாம வெறும் கண்ணையும் குரலையும் வச்சுக்கிட்டு நான் எங்க போய் தேடுவேன்? இல்ல, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா ஏதாவது ஒரு ஸ்டெப் முயற்சி பண்ணீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன முயற்சி பண்ண சொல்றீங்க? போய் நீங்க படிச்ச காலேஜ்ல விசாரிச்சோம், அவங்கள பத்தி ஒரு டீடைலும் இல்ல. அட்லீஸ்ட் அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னாவது வீடு கிட்ட போய் தேடலாம். அதுவும் இல்ல. அவங்களோட ஸ்கூலு, அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க, எதுவுமே தெரியாம எந்த ப்ரூஃபும் கொடுக்காம என்ன சார் எங்க போய் தேட சொல்றீங்க? என்னது இது? ராம் கோவப்படுவாருன்னு பார்த்தா இப்படி சோகம் ஆயிட்டாரு. ஏதாவது பண்ணி இவரை இரிட்டேட் பண்ணணுமே. என்ன பேசுறது? சாரி ஆதி, தேவையில்லாம உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். நீங்க விட்டுடுங்க. இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. நீங்க ப்ரூஃப்னு கேட்குறீங்க. நான் அந்த ப்ரூஃபுக்கு எங்கே தான் போவேன் சொல்லுங்க? என்கிட்ட இருந்தா எனக்கு தெரிஞ்சா நானே சொல்ல போறேன். தெரியாத பட்சத்துக்கு பரவாயில்ல, விட்டுடுங்க. நானே என்னோட சீதாவை தேடிக்கிறேன். அஷிஷோ, என்ன இவர் சாரி கேட்டுட்டு போறாரு? ஐயோ, இவர் இரிட்டேட் பண்ணணுமே. என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ராம், ஒரு நிமிஷம். அதே நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணி உங்க சீதாவை தேடுற மாதிரி தோணுது. என்ன சொல்றீங்க? புரியல. டைம் வேஸ்ட் பண்ணினா? இல்ல, நம்ம லைஃப்லயே அதானே நடக்குது. நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டோன்னா அது கொஞ்ச நாள் தேடி பார்ப்போம். அப்பயும் கிடைக்கலன்னா வேற பொருள் வாங்கிப்போம்ல. அது மாதிரி நீங்க ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு கேக்குறேன். ஆதி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொருள் தொலைஞ்சிட்டா அதே மாதிரி இன்னொரு பொருள் நம்ம வாங்கிக்கலாம். ஆனா என்னோட சீதா பொருள் கிடையாதே. அவ என்னோட உயிர். அவ உயிர்லயும் நான் தான் கலந்திருக்கேன். அதுக்காக தான் அவளை இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். கரெக்டு தான். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ, இது நான் என் வாயால எப்படி சொல்லுவேன்? சீதா மகாலட்சுமி, இன்னும் மன்னிச்சிடுங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இல்ல, நீங்க தேடிக்கிட்டு இருக்கவங்க இந்த உலகத்திலேயே இல்லாம கூட இருக்கலாம்ல. கோவம் வருது. டேய், டக்குனு வந்து அடிடா. ஆதி, போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு பாக்குறேன். இல்லனா இங்க நடக்கிறதே வேற. யாருக்கிட்ட வந்து என்ன வார்த்தை சொல்றீங்க? 7 வருஷமா எந்த நம்பிக்கையோட நான் தேடிக்கிட்டு இருக்கேனோ அதே நம்பிக்கை 1% கூட குறையாம இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் தேடுவேன். உங்ககிட்ட நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது. என் சீதா ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட வந்து சேருவா. இன்னும் எங்களோட காதல் அப்படி. இங்க பாருங்க, உங்க மனநிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. உங்க நிலைமையில நானா இருந்திருந்தா கூட கண்டிப்பா ஒரு நாள் நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்ம கூட சேருவான எதிர்பார்த்துட்டு தான் தேடிட்டு இருந்திருப்பேன். ஆனா ரியாலிட்டி அது கிடையாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா இந்த உலகத்துல யாருக்குமே கஷ்டமே இருக்காது ராம். அதனாலதான் சொல்ல வரேன். நீங்க 7 வருஷமா தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கலன்னா இதுக்கப்புறமும் கிடைப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் எனக்கு வேற வழி தெரியாம தான் போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தா ஈஸியா தேடலாமேன்னு உங்ககிட்ட வந்தேன். நீங்க இந்த மாதிரிலாம் பேசி என்னை காயப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்தி என்ன உயிரோட வச்சு கொண்டுகிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல. நீங்க என் சீதாவை கண்டுபிடிச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, நானே அவளை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேங்க. அந்த கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ், அந்த கம்ப்ளைண்ட்டை தயவு செஞ்சு கிழிச்சு போட்டுருங்க. பேசிக்கிட்டே இருக்கிறானே, அறைய மாட்டானே. இவனை வேற எப்படிதான் கோவப்படுத்துறது? இங்க பாருங்க ராம், நீங்க உங்களோட இதை சொல்றீங்க. ஆனா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க ஏதோ ரொம்ப தேடி டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு தோணுது. பேசாம நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேனே. ஜனனி, சாரிடாமா. உன்னோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுற மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. சாரி ஜனனி. என் தங்கச்சி ஜனனி உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேசாம நீங்க அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். எதுக்கு இல்லாத சீதாவை உட்காந்து தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ராம்? ஆதித்யா, வேண்டாம். மறுபடியும் இல்லாத சீதான்னு சொல்லி என் மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ராம், எனக்கு என்னவோ அதுதான் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. பேசாம நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? 7 வருஷத்தோட நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி பாப்போமா? ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு சீதா மகாலட்சுமி என்கிற நிஷா, அவங்க என்ன வேணா நடந்திருக்கலான்னு நியூஸ் வந்திருக்கலாம்ல. டேய், என்னடா சொன்ன? சீதா நியூஸ் பேப்பர்ல? ஆதித்யா. ஆமா ராம், நம்ம சீதா மகாலட்சுமின்ற ஆளை தேடுறதை விட்டுட்டு பேசாம நம்ம நியூஸ் பேப்பர் நியூஸ்னு சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அப்ப மேபி சீதா அதுல செத்துட்டான்னு தெரியலாம்ல.
டேய், யாரு மேலடா கைய வச்ச? சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் நானு. என்னோட ஸ்டேஷனுக்கே வந்து என்னையவே அரைஞ்சிட்டு நீ சாதாரணமா போயிருவியா? ஆ? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என் சீதா உயிரோடு இல்லைன்னு தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி சொல்லாத. சார், என்ன சார் ஆச்சு? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒண்ணும் இல்ல, விடுங்க. சார், சார் உங்க முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? சொல்லுங்க சார். தோ இங்க நிக்கிறானே, இவன் என்ன அடிச்சிட்டான். அடிச்சிட்டானா? டேய், கம்ப்ளைண்ட் கொடுக்க வரேன்ட்டு வந்துட்டு நீ இன்ஸ்பெக்டரே அடிச்சிட்டியா? உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இன்ஸ்பெக்டரை கை நீட்டிருப்ப. அண்ணே, லாக்அப்ல போடுங்க. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. வாடா, வந்து லாக்அப்ல உட்காரு. முட்டிக்கு முட்டி 4 தட்டு தட்டினாதான் நீ எல்லாம் சரி வருவ. அண்ணே, இவனை ஜெயில கொண்டு போய் அடங்கின. ஆதி, நீ பேசினது தான் தப்பு. நீ பேசினது ஃபுல்லாவே என்ன ட்ரிகர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் உன்னை அடிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் உன்னை கை நீட்டி இருக்க கூடாது. சாரி. அடிச்சதுக்கு மட்டும்தான் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனா பேசினது முழுக்க முழுக்க உன்னோட தப்பு. அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா இன்ஸ்பெக்டர் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவ்வளவு பெரிய ஆளா நீ? வாடா உள்ள. உன்னெல்லாம் முட்டிக்கு முட்டி 4 தட்டு தட்டுறனாலேன்னு பாரு. வா. ரோஜா, நல்லா இருக்கியாமா? கைலம்மா, நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். செக்கப்லாம் போனியா? இல்லம்மா, வீட்லயே தான் ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் இருக்காங்களே, அவங்க சொல்ற டைம்க்கு போலான்னு வெயிட் பண்றேம்மா. இன்னும் 48 நாள் ஆகலம்மா. 2 நாள் பீரியட்ஸ் தள்ளி போனோடனே டக்குன்னு செக் பண்ணிட்டேன். அதான் கார்த்திக் 48 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னாரு. சரிம்மா, ராஜா கிட்ட சொல்லிட்டீங்களா? அவர் எதுவும் வராரா? சொல்லிட்டோமா, ஆனா இப்பதானே போயிருக்காரு. லீவ் கிடைக்குமான்னு தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டம்தான். நாங்க எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு ஆறுதலுக்கு உன் வீட்டுக்காரன் பக்கத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும். சரி, பாப்போம். கடவுள் நம்மளுக்கு நல்லதுதான் செய்வாரு. சரிங்கம்மா. எங்க இந்த வீட்டுல ஒரு குட்டி வாண்டு இருப்பாளே, அவளை காணோம். என்ன கண்மணி, நீ எப்படி இருக்க? பாப்பா எப்படி இருக்கா? இதழ் நல்லா இருக்காமா. அவ தங்க புஷ்பம் வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கா. அவ இப்பதான் வந்து தூக்கிட்டு போனா. அப்படியா? சரி சரி. அம்மா, ஜூஸ், காஃபி, டீ என்ன குடிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, இப்பவே எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, ரொம்ப எமர்ஜென்சியா வந்திருக்கேன். நான் சீக்கிரம் பேசிட்டு கிளம்பணும். கைலமா, என்ன விஷயம்? என்ன பார்க்கணும்னு தான் வந்தேன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, உங்ககிட்ட தான் பேசணும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 7 வருஷமா கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட இன்னைக்கு தான் பேசினேன். ரொம்ப வருஷமா கோமா ஸ்டேஜ்லேயே தான் இருக்காரு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை. அவர்கிட்ட வேற ஏதாவது பெட்டரான ஒரு நல்ல டாக்டர் இருந்தா சொல்லுங்கன்னு சஜஸ்ட் பண்ணி கேட்டேன். அப்போ அவரு உங்க பேரை தான் சொன்னாரு. அதான் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ, ஓகேமா. அவர் இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணல, ஹோம் ட்ரீட்மெண்ட் தான். ஓகேமா. அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லாமே வீட்டில் இருக்கு. நான் வந்து செக் பண்றேன். அப்புறம் எதுக்காக கோமா ஸ்டேஜ்க்கு போனாரு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்ல ஆக்சிடென்ட்னால மூளை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல வேற ஏதாவது அதிர்ச்சியான சம்பவங்கள் பார்த்தாரா அப்படி கேக்குறேன். அது அவரு தலை மேல கொஞ்சம் வெயிட் விழுந்துருச்சு, அதனால. வெயிட்டா? சரி, ஓகே. நான் அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல செக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாமா அவரை? கண்டிப்பா பார்க்கலாம். அப்புறம் கார்த்திக், சொல்லுங்கம்மா. இத கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்க முடியுமா? சீக்கிரட்டாவா? ஏன்? இல்ல, நீங்க அவருக்கு என்ன ஏதுன்னு கேட்காம ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவமே இருக்கு. அவரு என்ன பொறுத்த வரைக்கும் பொழைச்சு வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாருன்னா போதும். அதுக்காக தான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் கூட கிடையாது, 7 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. வேற எந்த டாக்டர்ஸ் யார்கிட்டயுமே கன்சல்ட் பண்ணாம என்ன மட்டுமே ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. சரிம்மா. ஆனா நீங்க மற்ற டாக்டர்ஸ் யாரையும் கன்சல்ட் பண்ண கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கு ஹெல்ப்புக்கு கண்மணி மட்டும் வருவாங்க. அவங்க நர்சிங் படிச்சிருக்காங்க. அது ஓகேவா? இல்ல, நம்ம பிள்ளைங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. வெளியாளுங்க யாரும் இதுல இன்வால்வ் ஆகாம பாத்துக்கோங்க. புரியுதுமா, புரியுது. சரி, இப்போவே அவரை பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம், வாங்க. கண்மணி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் கூட வா. ஓகே கார்த்திக். அப்போ ரோஜா? கார்த்திக், இதழ் டிபி வீட்டில் தானே விளையாடுறா. நான் அப்படியே அவ கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. சரி ரோஜா. ரோஜா, உடம்ப பாத்துக்கோமா. அப்படி உனக்கு ஏதாவது தேவைன்னா சுடர் இருக்கா, அங்க போய் கூட இருந்துக்கோ. சரிங்கம்மா. கண்மணி, வா போலாம். சாரி ராம், நான் பேசினது ஃபுல்லாவே தப்புதான். ஆனா இது வேணும்னு நான் பேசல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் புரிய வரும். நிமிஷம் சொல்லுடி. மச்சான், வீட்டுக்கு வந்துட்டே இல்ல ஸ்டேஷன்ல தான் இருக்கியா? ஸ்டேஷன்ல தாண்டி இருக்கேன். என்னாச்சு?
இல்ல, நான் ஸ்டேஷன் விட்டு போற வழியில ராம பார்த்தேன். வேகமா ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருந்தாரு. என்னாச்சு என்னன்னு கேட்டப்போ, இல்ல சீதாவை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன், 2 நாள் ஆயிடுச்சு, என்னன்னு விசாரிச்சுட்டு போக தான் வந்தேன்னு சொன்னாரு. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க தான் கால் பண்ணேன். நிம்ஸ், நம்ம போட்ட பிளான் படி ராம இப்ப லாக்அப்ல தான் வச்சிருக்கேன். அவரு உள்ள ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு. என்னடா சொல்ற? எப்படி அவர் ஜெயிலுக்குள்ள போட்ட? ரொம்ப இரிட்டேட் பண்ண நிம்ஸ், கஷ்டமா இருந்தது. லாஸ்ட்ல சீதா செத்துருப்பா, அவளை போய் தேடிக்கிட்டு இருக்கேன்னா கேட்டு ஒரு மாதிரி பேசிட்டேன். ஒரு மாதிரி கலங்கிட்டாரு. ஓங்கி பலாருன்னு ஒன்று விட்டாரு. அப்படியே மற்றவங்க எல்லாம் வந்து எப்படி நீ வந்து இன்ஸ்பெக்டரை ஸ்டேஷனுக்குள்ள அடிக்கலான்னு சொல்லி அவரை உள்ள கூட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னடா சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கா? ஆமாண்டி, ஆனா பேசினதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்குடி. இவ்வளவு தூரத்துக்கு பேசியிருக்க கூடாதுன்னுலாம் தோணுது. மச்சான், நீ ஒன்றும் தப்பு பண்ணலடா. நீ 2 பேருக்கு நல்லது தான் பண்ண போற. நீ ராமையும் சீதாவையும் சேர்த்து வைக்க போற. இதெல்லாம் பண்ணும்போது இப்படிலாம் சில விஷயங்கள் நடக்கிறது சாதாரணம். அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. பாவம், ஜனனையெல்லாம் இழுத்து பேசினேன். என்னென்ன லெவலுக்கு இறங்கி பேசினா அவர் கோவப்படுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பேசிட்டேன். எனக்கு ஜனனியை நினைச்சு ஒரு பக்கத்து வருத்தமா இருக்கு. சீதாவை வேற அப்படி அபசகுணமா சொல்லிட்டோம்னு நினைச்சு அது ஒரு பக்கத்து வருத்தமா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. சரி, ஓகே, நீ சொல்ற மாதிரி நான் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானே ட்ரை பண்றேன். அதுக்காக எதுவும் தப்பு இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. மச்சி, நீ ரொம்ப தூரம் போயிட்டியா? இல்லடா, பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல தான் இருக்கேன். ராம் உள்ள வேகமா போனாரா? சரி, என்னாச்சுன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஏன்டா? இல்ல, ராம் இப்ப இங்க வருவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா வந்துட்டாரு. நான் போட்ட பிளான் படி அவரை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பயங்கரமா பேசி இப்ப உள்ள வச்சிருக்கேன். சோ இப்ப என்னால வீட்டுக்கு வர முடியாது. நிலா ஸ்டேஷனுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறியா? நான் அப்புறமா வரேன். ஓகே மச்சி, நிலா கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஸ்டேஷனுக்கு வந்து அவளை கூப்பிட்டுக்கிறேன். சரி மச்சி. அப்புறம் அப்பப்ப கைலமா என்ன பண்றாங்கன்றதையும் கவனிச்சுக்கிட்டே இரு. நம்மளுக்கு தேவை ராம் சீதா சேரணும். அதுக்கப்புறம் சீதாவை வெளியே கொண்டு வரணும். அது என்ன கேஸ்ன்றதையும் சைட்ல பாத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே மச்சி, புரியுது. நான் கைலமாவையும் கண்காணிக்கிறேன். சரி, நீ போன வை. நான் ஜனனி கிட்டையும் சாய் கிட்டையும் பேசி ராமோட அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்ல வைக்கணும். இல்லனா அவங்க தேடிட்டு வந்துருவாங்க. ஆமாமா, கரெக்ட். நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லு. நானும் ஒரு வாட்டி அவங்கள போய் நேர்ல பாக்குறேன். சரி மச்சி, போனை வைக்கிறேன். ஓகேடா. கார்த்திக், என்னது இது? இவ்ளோ பெரிய வீடா? எனக்கும் அதே டவுட் தான் கண்மணி. இது யாரு வீடா இருக்கும்? கார்த்திக், அங்க பாருங்க. என்ன கண்மணி இது? கைலமாக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கு. அதான் கார்த்திக், அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஆனா எப்படி இவ்ளோ பெரிய ஃபேமிலி? தெரியல கண்மணி. அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பொண்ணெல்லாம் இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரும் எங்க? சார், இல்ல, கைல்விழி மேடம் வர சொன்னாங்க. வாங்க சார். மேடம்க்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்திருக்குன்னு பேச போயிருக்காங்க. நீங்க கார்த்திக் டாக்டர் தானே? ஆமா. ஐயா உள்ளதா இருக்காரு. அவரை வந்து செக் பண்றதுனா செக் பண்ணிக்கங்க. இல்ல, யார் இப்போ இங்க கோமால இருக்கிறது? இந்த போட்டோல பாருங்க எவ்வளவு கம்பீரமா ஐயா உட்கார்ந்துருக்காருன்னு. இவர்தான் இப்ப கோமால இருக்கிறாரு. அப்போ அந்த கீழே உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு நம்ம ஐயாவோட பொண்ணு. அழகுன்னு அழகு, ரதி மாதிரி அவ்வளவு அழகு. அவங்க எங்க இருக்காங்க? அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? அழகு புள்ள வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இப்ப ஜெயில உட்காந்துருக்கு. என்னது, ஜெயிலையா? ஆமா மேடம். அழகு குடும்பம். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜாங்கமே அவங்களோடதுதான். அவ்வளவு நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, காசு பணம் செல்வத்தோட. ஆனா யாரு கண்டுபிடிச்சோ தெரியல, எல்லாம் உடஞ்சு சுக்கு நூறா போயிருச்சு. ஐயா கோமா ஸ்டேஜ்ல 7 வருஷமா படுத்து கிடக்குறாரு. பாப்பா ஜெயிலுக்கு போயிடுச்சு. அம்மா தனியாளா நின்று 2 பேருக்கும் நடுவுல போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறப்பெல்லாம் கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? இல்ல, என்ன பிரச்சனை? ஏன் ஜெயிலுக்கு போயிருக்காங்க? அதெல்லாம் ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்க. காதும் காதுமா வச்ச மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. எல்லாருமே பேசுவாங்கன்னா இந்த வீட்ல வேற யாரு இருக்கா? ஒரு பாட்டி ஒண்ணு இருக்குது. அது யாருன்னு இப்ப வரைக்கும் கைலமா சொன்னதே இல்ல. ஆனா கைலமாவோட அம்மாவும் இல்ல, ஐயாவோட அம்மாவும் இல்ல. அந்த பாட்டி யாருன்னு தெரியல. அந்த ரூம்ல தான் படுத்த படுக்கையா கிடக்கும். எப்பா பாரு துர்கா துர்கான்னு கத்திக்கிட்டு எரிச்சலா வரும். என்ன பண்றது? கைலமா சொல்லிட்டே இருப்பாங்க அந்த அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு. அதுக்காகவே பாத்துக்கிட்டு கிடக்குறோம். கார்த்திக், ஒருவேளை அது நிம்மதியோட பாட்டியா இருக்குமோ? அதான் நம்ம கதிர்வேலன் அப்பாவோட அம்மா. ஆமா கண்மணி, இருக்கலாம். பாட்டினா அப்ப அவங்கள தானே இருக்க முடியும். ஏன்னா அவங்க தானே கைலமா கூட இருக்கிறதா அன்னைக்கு சொன்னாங்க. ஆமா கார்த்திக். ஏதோ எங்க புலம்புல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, நீங்க ஐயாவை வந்து பாருங்க. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த பார்த்தாலே கைலமா திட்டுவாங்க. இப்போ இவர் எங்க இருக்காரு? உள்ளதான் சார் இருக்காங்க, வாங்க. கண்மணி வா. ஹே ரோஜு, நிம்மோ. ஹாய் நிலா. ரோஜாக்கா, என்ன இப்பலாம் உங்களை பார்க்கவே முடியறதில்ல? ஏதோ உயிரோட இருக்கனேன்னு சந்தோஷப்படுங்க. ஆமா கேள்விப்பட்டேன். குட்டி ரோஜு உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்களாமே, வாமிட்டா பண்றேன்னு அன்னைக்கு கண்மணி சொல்லிட்டு இருந்தா. மார்னிங் சிக்னஸ் இருக்கா? அப்போ நாசியாக்குலாம் நிறைய டேப்லெட்ஸ் இருக்குமேக்கா, அதை போட்டுக்கோங்க.
சப்பப்பா அந்த டாக்டருங்களை கூட வச்சுக்கிட்டே இதாண்டி பிரச்சனை. புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நம்ம என்ன சொல்றோன்றதே. அவங்க டாக்டராவே தான் பேசுவாங்க. மனுஷனா எப்ப தாண்டி பேசுவீங்க? அடிப்பாவி, அவ நல்லதுக்காக சொன்னா நீ அவளே கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. இங்க பாருடி, மாத்திரை எதுக்கு போடுவாங்க சொல்லு? மாத்திரை நம்ம வாயில வச்சு தண்ணியை குடிச்சு அது உள்ள போய் வேலை செய்யணும். தண்ணியை குடிக்கும் போதே வாமிட் வருதுடி, மாத்திரையெல்லாம் வெளியே வந்துருது. அப்புறம் எப்படி நீ மாத்திரை போட்டது சரியாகும்னு நீ நினைக்கிற? தோ இந்த கார்த்திக் மனுஷனும் அப்படிதான். அவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட ஓனர், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர். அவருக்கு கூட நான் சொல்றது புரியலடி. வாமிட் வந்தா டேப்லெட் போடுன்னு இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. இது கூட தெரியல, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள போய் குணப்படுத்த போறாராம். எப்படித்தானுங்களோ எப்படித்தானுங்களோ. நல்லா இருக்குடி. ஆமா, யார் இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கா? யாரை போய் அவர் குணப்படுத்த போறாரு? அத போய் நீ உங்க கையலம்மா கிட்ட தான் கேட்கணும். என்னடி சொல்ற? ஆமாண்டி, கையலம்மா தான் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருஷமா கோமாலே இருக்காரு. அவர் எப்படியாவது குணப்படுத்தணும்னு நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாமே உங்களை தான் ரெஃபர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏய், என்னடி சொல்ற? உண்மையாவே வா? ஆமாண்டி, அப்படித்தான் வந்தாங்க. ஏன், என்னாச்சு? கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறது யாருன்னு சொன்னாங்களாக்கா? ஏதோ ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றதா சொன்னாங்க. வேற எந்த டாக்டர்ஸையும் வச்சு பார்க்க கூடாதான். கார்த்திக் மட்டும்தான் அதுல இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கண்மணி நர்சிங் படிச்சிருக்கிறதுனால கண்மணியும் கூட்டிட்டு போயிருக்காரு கார்த்திக். என்னடி பிரச்சனை? யார் அது? ரோஜு, அது ஒரு பெரிய கதை. நான் உன்கிட்ட அப்புறம் சொல்றேன். சரி, இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? வீட்டுல யாரும் இல்லடி. அதான் கண்மணியும் கார்த்திக்கும் கைலம்மா கூட கிளம்பி போயிட்டாங்க. இதழ் குட்டி நம்ம டிபி கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. சரி, அப்படியே புஷ்பாவையும் பார்த்துட்டு இதழ் குட்டியை கூட்டிட்டு வரலான்ட்டு போறேன். சரி, ஓகே, நீ கிளம்பு, பார்த்துப்போ. நான் அப்புறமா உன்னை பார்க்க வரேன். இப்போ நான் ராம் சார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அவர் வீட்டுக்கா? எதுக்குடி? ஐயோ ரோஜு, உனக்கு எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன்டி. இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், எவ்வளோ கதை சொல்லணும் தெரியுமா? அவ்வளவும் நடந்துச்சு. நீ பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப வாமிட் பண்ணிட்டு இருந்ததுனால உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. சரி, அதெல்லாம் விட, ராஜா அண்ணன்ட்ட பேசினியா? அவர் என்ன வர முடியுமா? டவுட்டு தாண்டி, நமக்கே தெரிய வேணாமா? இப்போதானே போனாரு. எல்லாம் என் நிலைமை என்ன பண்றது? என் தலையெழுத்து அப்படி இருக்கு. அவர் போனோன்னு தான் கன்ஃபார்ம் ஆகணும்னு கேட்டுட்டு சொல்றேன்னு இருக்காரு. பட் டவுட்டு தான். சரி, அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் ராமோட அம்மாவை பார்த்துட்டு வரேன். சரிடி, சரி, பார்த்துப்போ. பாய் நமோ. பாய் நிலா. பாய்டி. பாய்க்கா. நிலா, இது எப்படியாவது ஆதிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்டி. ஆமாக்கா. அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு யோசனை வருது. சொல்லுடி. இல்ல, இப்ப நானும் மெடிக்கல் படிக்கிறதுனால கார்த்திக் சார் கிட்ட பிரைவேட்டா ஸ்டூடெண்டா கூட ஜாயின் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணி நானும் உள்ள போயிட்டேனா இன்னும் இந்த கேஸ்க்கு என்னென்னலாம் நடக்குதுன்னு நான் ஆதிக்கிட்டே உங்ககிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணுவேல. ஹே நிலா, பிரில்லியன்ட் ஐடியாடி. அப்போ நீயும் கார்த்திக் கூட அங்க அசிஸ்டண்டா போலாமா? போலாம்க்கா. சூப்பர் டி. நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் ஆதிக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா கார்த்திக் கிட்ட கேட்டு பார்ப்போம். சரிக்கா. ஹலோ மிஸ்ஸஸ் ஜான்சி. வாங்க மிஸ்டர் ஆதித்யா. என்ன அடிக்கடி நம்ம ஸ்டேஷன் பக்கம் வர மாதிரி தெரியுது? என்ன மேடம் பண்றது? என்னோட கேஸ் உங்க ஸ்டேஷன்ல தானே இருக்கு. யாரு? சீதா மகாலட்சுமியை சொல்றீங்களோ? அவங்களே தான். ஆமா, அப்படி என்ன கேஸ் அது? தெரியலங்க, இப்ப வரைக்கும் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். இந்தாங்க. என்னது? ரெக்வெஸ்ட் லெட்டர் ஃபார் கிரிமினல் ட்ரான்ஸ்ஃபர். ஹோ, ஐ see. சீதா மகாலட்சுமிய உங்க ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ? விசாரிக்க இன்னும் ஈஸியா இருக்குமே. பெட்டர். அடிக்கடி அந்த குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதுலயும் அதுல சுடர்வெளின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. பா, செம்ம டார்ச்சர். ஏன், என்னாச்சு ஜான்சி? டெய்லியும் ஆதித்யா ஒரு அக்யூஸ்ட் பார்க்க வர மாதிரி வர மாட்டேங்கிறாங்க. மீன் குழம்பு கொண்டு வராங்க, கருவாட்டு குழம்பு கொண்டு வருவாங்க, குழிப்பணியாரம் கொண்டு வருவாங்க. அப்பப்பா, இதுல உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமான்னு மூக்குக்குள்ள கொண்டு வந்து நீட்ரா. அவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஏய் சச்சா, அப்படி சொல்லாதீங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் தெரியுமா? இருந்துட்டு போட்டோம், எனக்கு தேவையா? சரி, இனிமே உங்களுக்கு அந்த டார்ச்சர் இருக்காது. நீங்க லெட்டர்ல சைன் பண்ணி வைங்க. நான் சீதா கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே. மிஸ் சீதா மகாலட்சுமி. வாங்க மிஸ்டர் ஆதித்யா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வரேன். சீதா மகாலட்சுமி, இன்னைக்குதான் இந்த ஜெயில உங்களுக்கு லாஸ்ட் டேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாட்? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. எஸ், இப்போல இருந்து நீங்க என்னோட கஸ்டடிக்கு, என்னோட ஸ்டேஷனுக்கு வர போறீங்க. எதுக்கு? இந்த கேஸ டோட்டலா அப்பா தான் விசாரிச்சிருக்காரு. ஆனா அங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அதான் மறுபடியும் நான் எடுத்து இந்த கேஸை நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த கேஸை மூவ் பண்றதுக்காக நான் இப்ப என்னோட கஸ்டடிக்கு உங்களை கூட்டிட்டு போல சீதா. உங்களையும் ராமையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறேன். நீங்க இன்னைக்கே உங்களோட ராம மீட் பண்ண போறீங்க. ராம் உங்களை மீட் பண்ண போறாரு. ராம் இப்ப என்னோட ஸ்டேஷன்ல ஜெயில தான் இருக்காரு. நீங்க 2 பேரும் மீட் பண்ண போற அந்த தருணத்தை நான் மட்டும் இல்ல, இங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆதித்யா சொன்னதுல இருந்து மனசு முழுக்க பதட்டமாவே இருக்கு. ஒரு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏன் ஏன் அப்படி இருக்கு?
என்ன மிஸ் சீதா மகாலட்சுமி, போலாமா? ம் போலாம். ஒரு டவுட்டு. ம், சொல்லுங்க. உங்க கஸ்டடி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் எங்கே தானே மறுபடியும் வரணும்? ம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை என்னோட கஸ்டடியிலேயே நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்போவே நீங்க வெளியே வந்துடலாம். ப்ரூவ் ஆனா தானே பார்ப்போம். நல்லதே நினைங்க மிஸ் சீதா மகாலட்சுமி. இனிமே உங்க லைஃப்ல எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. மணியண்ணே. சார், இவங்க தான் நான் சொன்னவங்க. புரியுது சார். இவங்க இனிமே நம்ம கஸ்டடியில தான் இருப்பாங்க. பாதுகாப்புக்கு 2 லேடி போலீஸ் ஆஃபீஸர்ஸை மட்டும் அப்பாயிண்ட் பண்ணிருங்க. ஓகே சார். சீதா, ம் சொல்லுங்க. நீங்க இப்போ என்னோட ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு? என்கொயரிக்காக தாங்க. கொஞ்ச நேரம் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. ம் சரி. போங்க சீதா, போய் என்னோட ரூம்ல வெயிட் பண்ணுங்க. நான் ஷாம கூட்டிட்டு ரூம்க்கு வரேன்.